திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு கையடக்க மடிக்கணினி, மாணவர்களுக்கு மிதிவண்டி, சீருடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவாவேலு கலந்து கொண்டு 3178 ஆசிரியர்களுக்கு கையடக்க மடிக்கணினிகளையும் 10,32,00,000 மதிப்பில் 21,631 மாணவி மாணவர்களுக்கு அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகளையும் பள்ளி சீருடைகளையும் வழங்கினார். 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் மாணவருக்கு 1,05,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்தவருக்கு 1,00,000 ரூபாயும், 3ஆம் இடம் மாணவருக்கு 50,000 ரூபாயும் அமைச்சர் யாவாவேலு வழங்கினார். அப்போது பேசிய அவர், நம்முடைய மாவட்டத்திலிருந்து தலைமை ஆசிரியர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். உங்களிடத்தில் என்னுடைய அன்பு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புவது, இந்த மாவட்டத்திலே பல்வேறு நிலையில் நாங்கள் முதலிடத்தில் இருந்தாலும் கூட கல்வியிலே நாங்கள் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம். தலைமை ஆசிரியராக இருப்பவர்கள் நீங்கள் மனது வைத்தால் தான் நல்ல நிர்வாகத்தின் மூலமாக நம்முடைய கல்வி தரத்தை நம்முடைய மாவட்டத்திலே உயர்த்த முடியும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் ஜவ்வாது மலையை ஆஸ்பிரேஷனல் பிளாக்காக அறிவிக்கப்பட்டு மத்திய அரசின் சம்பூர்ணாத திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் வளர்ச்சி அடையாத வட்டார பகுதிகளில் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் தனி கவனம் செலுத்தும் ஒரு நாடு தழுவிய திட்டமாக மத்திய அரசு சம்பூர்ணதா அபியான் ஆஸ்பிரேஷனல் பிளாக் திட்டத்தை நாடு முழுவதும் 112 மாவட்டங்களில் 50 வட்டார பகுதிகளில் செயல்படுத்தும் திட்டம் தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் 16 வட்டார பகுதிகளை ஆஸ்பிரேஷனல் பிளாக்காக அறிவித்து, அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் ஜவ்வாது மலையை ஆஸ்பிரேஷனல் பிளாக்காக அறிவித்து இத்திட்டம் தொடங்கப்பட்டது. மத்திய அரசின் நிதி ஆயோக் துணை ஆலோசகர் ஆர். சரவணபவன் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இத்திட்டம் இந்தியா முழுவதும் 112 மாவட்டங்களில் 500 வட்டார பகுதிகளில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் சுகாதாரம், ஊட்டச்சத்து, கல்வி, விவசாயம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சமூக மேம்பாடு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். ஜவ்வாது மலையில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு சென்று கர்ப்பிணி தாய்மாருக்கு வழங்கப்படும் இணை உணவு குறித்து ஆய்வு செய்தார். இவ்விழாவில் அரசுத்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் மலைவாழ் மக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் முன்னிலையில் மாநில தகவல் ஆணையர் முனைவர் செல்வராஜ் தலைமையில் தகவல் ஆணைய விசாரணை முகாம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இந்த முகாமில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 கீழ் தகவல் கோரிய மனுதாரர்கள் அளித்த புகார்கள் மீது 2ஆம் கட்ட மேல்முறையீட்டு விசாரணை நடைபெற்றது. தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல் கிடைக்கப்பெறாத மனுதாரர்கள் மேல்முறையீட்டாளராக நேரடியாக சென்னைக்கு வர சிரமம் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் சார்பில் தலைமை ஆணையர் மற்றும் ஆணையாளர்கள் நேரடியாக மாவட்டங்களுக்கு சென்று புகார் குறிப்பிட்ட மனுதாரர்கள் மற்றும் பொது தகவல் அலுவலர்களை சந்தித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் 2ஆம் கட்ட மேல்முறையீடு செய்த மனுதாரர்களிடமிருந்து வருவாய்த்துறை தொடர்பாக 1 வழக்கும், ஊரக வளர்ச்சித்துறை தொடர்பாக 36 வழக்குகளும் மாநில தகவல் ஆணையர் முனைவர் செல்வராஜ் அவர்களால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டது. திருவண்ணாமலை நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை புனல்காடு பகுதியில் அமைக்கப்படும் குப்பை கிடங்கில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளாக தரம் பிரித்து மக்காத குப்பையிலிருந்து நவீன இயந்திரங்களை கொண்டு மின்சாரம் தயாரிக்கப்படும் என்றும், குப்பை கிடங்கில் அருகில் வசிக்கும் மக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் செயல்படுத்தப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவாவேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நகராட்சியில் உள்ள 39 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தற்போது திருவண்ணாமலை ஈசானிய மைதானத்தின் அருகில் உள்ள குப்பை கிடங்கில் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இந்த குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மூலம் திருவண்ணாமலை அடுத்த தேவனந்தல் ஊராட்சி புனல்காடு பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவாவேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கல்வி இல்லாத மாணவர்கள் சிறகில்லாத பறவை போன்றவர்கள். அதனால் மாணவர்களுக்கு கல்வியுடன் சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களாக கல்வி சாலைகள் உருவாக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மேலாண்மை மறுசீரமைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு பள்ளி மேலாண்மை குழுவின் கடமைகளும் பொறுப்புகளும் குறித்து ஆலோசனை வழங்கினார்.